வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்கிற மாதிரி இண்டிபெண்டன்ஸ் டே ஃபோட்டோ எடிட்டிங் வந்து எப்படி மேக் பண்ணுறத பற்றி பார்ப்போம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்க போகுது. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஃபோட்டோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான மெட்டீரியல் ஃபுல்லாக நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன், இந்த மாதிரி ஃப்ளாக் இமேஜ். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு கீழே கேன்வாஷை கிளிக் பண்ணுங்கள். 4:5 ரேஷியோ கொடுத்துட்டு கரெக்டாக இப்போ அந்த இமேஜை ஜூம் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீனில் கவர் ஆகிற மாதிரி செட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணி அப்படின்னா பிப்புன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோவை ஆட் பண்ணணும். உங்களுக்கு பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியலனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து உங்களோட ஃபோட்டோ வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சிருக்க ஃபோட்டோவே செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோ செலக்ட் பண்ண வாட்டி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கரெக்டாக அந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு கரெக்டாக ஜூம் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பிப்புன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஷேடோ பிஎன்ஜி இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஷேடோ பிஎன்ஜி செலக்ட் பண்ணிவிட்டு கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அதில் கான்ட்ராஸ்ட்னு இருக்கும், ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இந்த இமேஜை லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்க்ரீன் அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு கீழே இந்த லைட்டாக ஷேடோ தெரிகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. எகைன் கீழே பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ளாக் பிஎன்ஜி இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதை கரெக்டாக அந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி ஜூம் பண்ணியிருக்கணும் சேம் அந்த மாதிரி கரெக்டாக வந்துட்டு ஜூம் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ஃபிட்டாக இருக்கணும். எகைன் கீழே பிப்புன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இண்டிபெண்டன்ஸ் டேவோடைய டெக்ஸ்ட் பிஎன்ஜி இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி கீழே ஜூம் பண்ணி கொஞ்சம் கீழே தெரிகிற மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. எகைன் கீழே இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிடுங்க. டெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஏதாவது சென்டென்ஸை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு அதை வந்துட்டு நம்ம வந்து உங்களுக்கு இந்த சென்டென்ஸ் வேணும் அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறத கூட அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்து டைப் பண்ணுறதா இருந்தாலும் டைப் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நிறையா வரும் சென்டென்ஸு. ஸோ அது எதுவோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஏதோ ஒரு சென்டென்ஸை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதோடைய சைஸை கம்மி பண்ணிக்கோங்க. அந்த டெக்ஸ்ட்டுடைய சைஸை கரெக்டாக கம்மி பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட்டில் வந்துட்டு AA போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ டிஃபால்ட்டாக உங்களுக்கு நிறைய ஃபாண்ட்ஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ அதில் ஏதோ ஒரு ஃபாண்ட்டை வந்துட்டு போல்டான ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. பக்க கலர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது கலரில் மட்டும் வந்துட்டு நீங்கள் வந்து பிளாக் கலரை கொடுத்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். மேலே எந்த செட்டிங்கும் நீங்கள் ஆட் பண்ண வேண்டியதில்லை. நெக்ஸ்ட்டு டிக் ஆப்ஷனும் கொடுத்துருங்க. இப்போ டெக்ஸ்ட்டு இப்போ நம்ம கொடுத்த இமேஜஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்னாப்சீட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சின்ன கலர் கரெக்ஷன் பண்ணால் மட்டும் நமக்கு ஃபோட்டோ வந்து லுக்காக வந்துடும். இப்போ ஸ்னாப்சீடை ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ் ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கடைசியாக எடிட் பண்ண அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே டூல்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு டூன் இமேஜ்னு இருக்கும். ஸோ இதில் ஒவ்வொரு செட்டிங்குமே நீங்கள் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கே அட்ஜஸ்ட்மெண்ட் தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வந்துட்டு நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட் இதெல்லாம் எந்த அளவுக்கு வேணுமோ கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. எகைன் கீழே டூல்ஸை கிளிக் பண்ணுங்கள். போர்ட்ரைட் அண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே ஃபேஸ் ஐக்கான் போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் உங்களோட ஃபேஸோட ஃபில்டர் வந்துட்டு என்ன கலர்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்கின் ஸ்மூத்துன்னு வரும். அது ஸ்கின் ஸ்மூத் எந்த அளவுக்கு வேணுமோ அதையும் கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே டூல்ஸை கிளிக் பண்ணி டீட்டெயில்னு இருக்கும். ஸோ டீட்டெயிலை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஷார்ப்னஸாக இருந்தால் பார்க்க ஃபோட்டோ நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ரொம்ப ஷார்ப்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிடாதீங்க. ஓரளவு கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இதை வந்து நீங்கள் August 15 அன்றைக்கி வச்சிங்க அப்படின்னா பார்க்க லுக்காக யூனிக்காக இருக்கும். ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணீங்களோ அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள். எடிட் பண்ண தெரில அப்படின்னா வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட எடிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.